நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பராமரிப்பு செலவு சம்மந்தமாக சொல்லியிருந்தோம். அதில் ஒரு மனைவி பிள்ளைகளோடு இருக்காங்க, கணவர் பராமரிப்பு செலவு கொடுக்காம இருக்காரு. அப்போ என்ன மாதிரி நம்ம சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு கீழே சில அன்புக்குரிய சகோதரர்கள் கேட்டிருக்கீங்க, குழந்தைகள் இல்லாட்டி, பிள்ளைகள் இல்லாட்டி அந்த மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, பராமரிப்பு செலவு கொடுக்கணுமான்னு. ஆம், பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் பராமரிப்பு செலவு கொடுக்க வேண்டி வரும். 1999 ஆண்டின் 37ஆம் இலக்க பராமரிப்பு சட்டத்தின் கீழ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 21 இதன் கீழே ஒரு கணவனோ மனைவி, ஒரு துணை, இப்போ நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் எப்படின்னா மனைவி மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் செலவு கணவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா ஒரு துணை, அது கணவனோ மனைவியோ, தன்னோட வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய இயலாமையில் இருக்காங்க. உதாரணத்திற்கு வருமானம் ஈட்ட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு மனைவி அல்லது வருமானம் ஈட்ட முடியாத கணவர். இப்போ அந்த கணவர் தீராத நோய் ஒன்றால் பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் அடுத்த துணை, அது கணவனோ மனைவியோ, நல்ல வருமானம் ஈட்டி கொண்டிருக்காங்க. வருமானம் ஈட்டக்கூடிய துணையிடம் இருந்து வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த துணை பராமரிப்பு செலவை கோர முடியும். அதற்காக ஒருவருக்கு தன்னைத்தானே நன்றாக பராமரித்துக் கொள்ள முடியும். ஒரு கணவர் இருக்காரு, அவரால் உழைக்க இயலும் நல்லா, ஆனால் சும்மா இருக்காரு, அவர் நல்ல ஜொப்பில் இருக்காதானே, அதனால் அவர்கிட்ட நம்ம பராமரிப்பு செலவு வாங்கி நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், நம்ம எந்த தொழிலுக்கும் போக தேவையில்லை அப்படின்னு நினைச்சாருன்னா அது நடக்காது. இந்த பராமரிப்பு செலவை ஒரு துணை இன்னொரு துணைக்கு கொடுக்காமல் இருப்பதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் சோரம், அடல்ட்ரி. கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு வாழ்க்கை துணைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, இன்னொரு வாழ்க்கை துணை வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் இல்லை. வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் இல்லாத அந்த வாழ்க்கை துணை இன்னொருவரோடு திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டு பராமரிப்பு செலவு கொடுக்காமல் இருப்பதற்கான தீர்ப்பை வழங்கலாம்.